ओम श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभ निर्विघ्नं गुरुमे देव सर्वकार्येषु सर्वदा। ओम वीरध्वजाय विद्महे विघ्नहस्ताय धीमहि तन्नो भौम प्रचोदयात्। மாஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40 நாள் அந்த மாதிரி பிரயாணம் பண்ணவர். 40 நாளைக்கு மேலே அப்படி தான் பிரயாணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு. 1.5 மாதம். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா புதன் மட்டும் டக்குன்னு வந்துட்டுருப்பார். சூரியனோடையே ட்ராவல் பண்ணிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட சூரியனுக்கும் முன்னாடி கூட போயிடுவார். ஆனால் அடுத்தது சுக்கிர பகவான் 1 மாதம். ஆனால் இந்த செவ்வாய் பகவான் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கிறதுனால 45 நாள் 46 நாள் கிட்டத்தட்ட 48 நாள் கூட இருப்பார். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் 11ஆம் தேதி, ஜூலை மாதம் 11ஆம் தேதி 11/7/2024 முதல் 25/8/2024 வரைக்கும் 46 நாட்கள் ரிஷபராசியில் அற்புதமாக பயணம் பண்ண போகிறார். இந்த ரிஷபராசியில் ஆல்ரெடி குரு பகவான் உட்காந்துட்டுருக்கார். குரு பகவானோட இந்த செவ்வாய் பகவான் மங்களக்காரகன் சேர்ந்துடுறார். அதனாலே குருமங்கள யோகம் உண்டாடுறது. இப்போ இந்த செவ்வாய் பகவான் 11/7/2024 முதல் 24/7/2024 வரைக்கும் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் சஞ்சாரம் பண்ணுறார். 25/7/2024 முதல் 14/8/2024 வரைக்கும் சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார். அடுத்தபடியாக 15/8/2024 முதல் 25/8/2024 வரைக்கும் அவரோட நட்சத்திரமான, அதாவது செவ்வாய் பகவானின் நட்சத்திரமான மிருகசிரிஷ நட்சத்திரத்தில் பயணம் பண்ணுறார். இந்த மாதிரி பிரயாணம் பண்ணும்போது அவருக்கு பலன்கள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு அம்சம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும். முதல்ல இந்த உலகம், அதாவது பாரத தேசம் நல்ல சுபிக்ஷமாக இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு சுபிக்ஷம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குருவும் ரிஷபராசி, செவ்வாய் பகவானும் ரிஷபராசியில் இருக்கிறதுனாலே எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்தபடியாக நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் அப்படின்னாலே ஒரு நல்லது பண்ணப்படாது அப்படிங்கிற ஒரு தவறான ஒரு தாட் இருக்குது. என்ன அப்படின்னா, செவ்வாயோ வெறும் வாயோ அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கிழமை ஏதாவது செஞ்சோம்னா ரொம்ப தப்பு, அது முன்னேற விடாது அப்படின்னு. கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா செவ்வாய் மங்களக்காரகன், பூமிக்காரகன், பூமி பெற்றெடுத்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை. இந்த அங்காரக பகவான் செவ்வாய் அன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். எல்லா காரியங்களும் செய்யலாம். ஆனால் இப்போ எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா முக்கியமானது எந்த கிரகம் நல்லா வேலை செய்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்திர பகவான் தான். ஏன் சந்திர பகவான் அப்படிங்கிறோம் அப்படின்னா, மனோகாரகன், மனசுக்கே அவர் தான். இப்போ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா, இப்போ நான் உங்களை பார்த்து ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன், ஆனால் என் மனசு எங்கேயோ போயின்னு இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தில் மூவிங் ஆகின்னு இருக்கும். அதேமாரி நீங்கள் கேட்டுன்னு இருப்பீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் நாட்டம் இருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் சந்திர பகவானால் தான் வரும். மனோகாரகன் தான். மற்ற எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி தான் கதிர்வீச்சிருக்கும். இந்த செவ்வாய் பகவான், புத பகவான் எல்லாருக்கும். ஆனால் இந்த சந்திர பகவான் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம மனசு அலப்பாஞ்சிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம மனசில் செவ்வாய்க்கிழமை பண்ணுறது உச்சிதம் இல்லை அப்படின்னு முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிட்டு வந்ததுனால அதை நம்ம பண்ணுறதில்லை. அதனால் எல்லாரோட விஷயத்துலையும் நான் சொல்லலை. மற்றபடி செவ்வாய் பகவான் உங்களோட ஜனனகால ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் வலிமையாக இருக்கோ, யாருக்கெல்லாம் ரொம்ப அதீதமான ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கோ, அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஒர்க் அவுட் ஆகும். ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன ஒரு வேலையை செய்யுங்க, கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஆனால் செவ்வாய் உங்கள் ஜாதகத்தில் நன்னா இருக்கணும், இருக்கிற இடம் நன்னா இருக்கணும். அதனால தான் செவ்வாய்க்கிழமை செய்கிறத டோட்டலாக அவாய்ட் பண்ணினா நல்ல காரியங்கள். எதுக்காக நல்ல காரியங்களை அவாய்ட் பண்ணினா? எப்போவுமே ஒன்றே ஒன்று பார்த்துக்கோங்க, இரவுன்னு இருந்தால் பகல், பகல் வந்துடுதுன்னா இரவு, இப்படி தான் மாறி மாறி. அதுமாதிரி ஒன்று செய்யக்கூடாது அப்படின்னா அங்கே ஒன்று செய்யணும்.
நல்ல காரியங்கள் செய்யப்படாது, அந்த சுபகாரியங்கள் புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யப்படாது செவ்வாய்க்கிழமை அப்படின்னா என்ன செய்யணும்? பூஜைகள், ஹோமங்கள், வழிபாடுகள் இதெல்லாம் செய்கிறது உச்சிதம். அதனால தான் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வச்சது. ஏன்னா செவ்வாய் இரத்தக்காரகன், உணர்ச்சிக்காரகன், உணர்ச்சி அதிகமாக இருக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் தனியாக ஒரு எபிசோட் போடுறேன். அது உங்களுக்கு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா பிரம்ம முகூர்த்தங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சேர காரணம் தான் பிரம்ம முகூர்த்தம். இந்த செவ்வாய் உணர்ச்சிக்காரகன் அப்படிங்கிறதுனால செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆளுமை ஜாஸ்தியாக இருக்கும், அதிகார பலம் இருக்கும். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்பொழுது ரிஷபராசியில் சுக்கிர பகவானின் இடத்துல பயிற்சியாகி அவரோட சஞ்சாரம் எந்தெந்த கிரகங்கள் அப்படியே போகிறது, எந்தெந்த நட்சத்திர சாரத்தில் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல கிருத்திகை நட்சத்திரம் சூரியன், அடுத்தது ரோகிணி நட்சத்திரம் சந்திரன், அடுத்தது மிருகசீஷம் அவரோட சொந்த நட்சத்திரம். ஆக மூணுமே அவருக்கு நட்பு, சூரியன், சந்திரன், செவ்வாய். ஆக இந்த நட்பான கிரகங்களின் நட்சத்திர சாரத்தில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை எல்லாருக்குமே கொடுக்கும். அப்படின்னாலும் சில ராசிகளுக்கு அபரிமிதமான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இந்த பதிவை பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களோட நன்றிகள். அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணலையா பண்ணுங்கோ. நிறைய பேர் பண்ணிட்டுருக்கீங்க, அது ரொம்ப பெரிய பாக்கியம். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு என்ன அப்படின்னு தெரியும், பரிகாரம் என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத பற்றிலாம் உங்களுக்கு தெரியும். ஆக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கோ, கமெண்ட் பண்ணுங்கோ, முக்கியமாக லைக் பண்ணுங்கோ. நீங்கள் கொடுக்குற லைக் எங்களுக்கு பெரிய உத்வேகம். நிறைய பேர் இந்த தினப்பலனில் நிறைய பேர் லைக் பண்ணுறீங்க, எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அதனால் நீங்கள் எல்லாருமே எல்லா பதிவையுமே பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதே சமயம் உங்களுக்கு நிறைய புதுவிதமான ஒரு பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் பார்த்து ஒன்று ஒன்றா நீங்கள் பலன் அடையலாம், அடுத்தது பயன் அடையலாம். பலன் பயன் ரெண்டுமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். ஆக இப்போ இந்த செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் இருக்கிற போது ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுப்போம். இப்போ நம்ம இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை சிம்ம ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செவ்வாய் பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி. இந்த செவ்வாய் பகவானாலே உங்களுக்கு அற்புதம் தாங்க. இந்த சிம்மராசி அன்பர்கள் எல்லாருக்குமே செவ்வாய் அற்புதம், உங்களுக்கு அதி அற்புதம். சுகாதிபதி பாக்கியாதிபதி. சுகங்கள் 1000 இருந்தாலும் பாக்கியங்கள் ஒன்று கூட இல்லைன்னா அவன் வேஸ்ட். 1000 சுகம் இருக்குது, மனைவி, குழந்தைகள், சொத்து, சுகம், திரண்ட சொத்துக்கள் எல்லாமே இருக்குது, உறவுகள், நண்பர்கள் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் விட்டுட்டு அவன் குவைத்தில் உட்காந்துட்டுருப்பான், துபாயில் உட்காந்துட்டுருப்பான். என்ன பிரயோஜனம்? ஃபோட்டோ தான் பார்த்துக்கலாம், வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கலாம், ஃபேஸ்புக்கில் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். அது என்ன பிரயோஜனம்? குடும்பத்தோடு இருந்தால் தான். அந்த வகையில் நீங்கள் சுகாதிபதி பாக்கியாதிபதி செவ்வாய் பகவான் உங்களுக்கு அமைஞ்சது ரொம்ப விசேஷம். இந்த சிம்மராசி அன்பர்கள் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் உங்களுக்கு இந்த மாதிரி அமைஞ்சது பெரிய விஷயம். அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே இருந்தார்னா, பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்துல இருந்துட்டு ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் கொடுத்தார். பெரிய அளவில் நன்மைகள் கொடுக்கலனாலும் ஓரளவுக்கு கொடுத்துருந்தார். கரெக்டாக, பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 2ஆம் இடத்துல கேது, 8ஆம் இடத்துல ராகு, கரெக்டாக 10ஆம் இடத்துல குரு. ஆக இவ்வளவு கிரகங்களை நீங்கள் இப்படி வச்சுக்கிட்டு பெரிய அளவில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? பரிகாரங்கள் தான், மற்றபடி ஒன்றும் இல்லை. மற்றபடி
தினந்தோறும் நடக்கக்கூடிய அந்த சந்திர பகவானின் பெயர்ச்சி, அடுத்து சூரிய பகவான், செவ்வாய் பகவான், இதெல்லாம் அந்த வகையில் இந்த செவ்வாய் பகவான் இப்போ எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானமாகிய 10ஆம் இடத்துக்கு வந்து திக்பலம் அடைய போகிறார். அற்புதம். ஏன்னா நீங்கள் ஸ்திர ராசி. சிம்மராசி என்பவர்கள் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் அப்படின்னு எடுத்துட்டிங்கனாலே சில பேர் உத்தியோகம் மாற்றிகிட்டே இருப்பாங்க, இங்கே 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 இங்கேன்னு. ஆனால் நீங்கள் எப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஒரே உத்தியோகம், ஒன்று போலீஸில் இருப்பீங்க, இல்லை இராணுவத்தில் இருப்பீங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய இதில் இருப்பீங்க போஸ்டிங். மற்றபடி இல்லை அப்படின்னா ஜனனகால ஜாதகத்தை பார்க்கணும், ஏன்னா மற்ற கிரகங்கள் எப்படின்னு. ஆனால் உங்களுக்கு ராசிநாதன் சூரிய பகவான். இப்போ இந்த ஜீவனஸ்தானத்திற்கு திக்பலம் அடைந்த செவ்வாய் பகவான் ஏற்கனவே அங்கே இருக்கிற குரு பகவானோட சேர்ந்துட்டு குருமங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு கிடைக்கிறதும் ஒரு விஷயம். என்னென்னா 3, 6, 10, 11 இடத்துல செவ்வாய் பகவான் இருந்தால் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பார். அந்த வகையில் இந்த 10ஆம் இடத்துக்கு வர 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் பகவான் குருவுடன் இணைந்து குருமங்கள யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசிகளில் நீங்களும் ஒன்று. இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக டக்குன்னு முடியும். உத்தியோகத்தில் புதுசாக உத்தியோகம் தெரியலாம், கண்டிப்பாக ஒரு பெரிய உத்தியோகம் கிடைக்கிறதா இல்லையா பாருங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்தபடியாக தொழில் வியாபாரம், நீங்கள் பேசவே கூடாது, நேரமே கிடையாது, அந்தளவுக்கு ஒர்க்கு, கடுமையாக பாடுபடுவீங்க, பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. அந்த இதுவே போயிடும், அந்த நிலையே போயிடும், வேகமாக இருப்பீங்க. எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். 11/7/2024 முதல் 24/7/2024 வரைக்கும் உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கும் சரி, ஏன் குடும்பத்தில் இருக்கிறவாளுக்கும், குடும்பத்தில் என்ன வேலை இருக்குதுன்னு கேட்குறீங்களா? குடும்பத்தில் தான் வேலை ஜாஸ்தி. இந்த குடும்பத்துக்காக தாங்க உத்தியோகத்துக்கே போகிறோம். குடும்பமே இல்லைன்னா அவன் ஏன் உத்தியோகத்துக்கு போகிறான்? எதுக்கு தொழிலை பண்ணிட்டு இருக்கான்? அவன் சிங்கிள் மேன் ஷோ, அவன் மாட்டுக்கு போயின்னு இருப்பான், எதையோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான். இவ்வளோ வருமானம் வந்தால் போகிறோங்கிற மாதிரி இருப்பான். குடும்பம், குழந்தை அப்படின்னு வரும்போது தான் அவனுக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கிறது. அப்போ இந்த உங்களோட ராசிநாதன் சூரிய பகவானின் கிருத்திகை நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் போகிற நேரத்தில் உங்களுக்கு பொறுப்புகள் அதிகமாகும். சிறப்பாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் இருக்கிறவா எல்லாருக்கும் 25/7/2024 முதல் 14/8/2024 வரைக்கும் விரையாதிபதி செலவு வைக்கக்கூடிய விரையாதிபதி சந்திர பகவானின் ரோகிணி நட்சத்திர காலில் இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ணுறார். இப்போ செலவு கொஞ்சம் கண்ணாபின்னான்னு வரும். ஜீவனஸ்தானத்தில் என்ன செலவு? உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் ஒரு உத்தியோகம், இந்த உத்தியோகம் பிடிக்கல, சரி வேறு உத்தியோகத்துக்கு போகலான்னு நினச்சிட்டு இருக்கீங்க. திடீர்னு வெளியூரில் கிடைக்கும் நல்ல உத்தியோகம், சரி இதை விட்டால் சான்ஸ் கிடையாதுன்ட்டு வெளியூருக்கு போவீங்க. வெளியூருக்கு போனால் செலவு தான், அந்த செலவு மீட் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, தொழிலில் இருக்கிறவாளுக்கு பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் சொன்னேன்ல, அப்போ உங்களுக்கு இந்த தொழிலை பெருசாக அளவில் என்ஹான்ஸ் பண்ணணும், அபிவிருத்தி பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வரும். அப்போ அது கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ல, அது எங்கேருந்து வரும்? இந்த லாபத்திலேருந்து எடுத்து அதை போட்டு இல்லை கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழலும் சில பேருக்கு உண்டாகும். எதுக்காக பேங்க் லோன் அந்த மாதிரிலாம் வாங்குவீங்க. வாங்கி இந்த தொழிலை கொஞ்சம் அபிவிருத்தி பண்ணலாம். அபிவிருத்தி எப்போ பண்ணுவாங்க? தொழில் நல்லா போனால் தான் அபிவிருத்தி பண்ணுவாங்க. தொழில் நல்லாவே போலன்னா அவன் யாரானா அது அபிவிருத்தி பண்ணுவானா? அப்போ நீங்கள் அபிவிருத்தி பண்ணுறீங்கன்னா தொழில் நல்லா போயிட்டுருக்குன்னு அர்த்தம். ஸோ நல்லா போகும். அதுக்குண்டான செலவுகளை மீட் அவுட் பண்ணுவீங்க. குழந்தைகளோட கல்வி செலவு இல்லைன்னா ஏதாவது குழந்தைகளுக்கு செலவு பண்ணுறதுன்னா அந்த மாதிரி ஆகும். அடுத்தபடியாக 15/8/2024 முதல் 25/8/2024 வரைக்கும் 4/9 கூடைய அதிபதி செவ்வாய், அதாவது அவரோட நட்சத்திர காலிலேயே மிருகசீரிஷ நட்சத்திர காலிலேயே இந்த செவ்வாய் பகவான் பிரயாணம் பண்ண போகிறார். இந்த நேரத்தில் உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டாகும். எப்போவோ வர வேண்டிய அந்த சொத்து உங்களுக்கு இழுத்துக்கிட்டு இருக்கு. பூர்வீக சொத்துக்கள் வாய்தான் போயிட்டு இருக்கு. உங்கள் பக்கம் ஒன்றும் சேங்ஷன் ஆகலை, இப்போ ஆகும். அதேமாதிரி சில பேருக்கு வெளியூர் பிரயாணம் நல்லபடியாக அமையும். வெளிநாட்டு பிரயாணம், ஏன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள், சின்ன தொழிலதிபர்களோடு இப்போ வெளிநாடு போகிறது ஈஸியாக போயிடுது. முன்னாடியெல்லாம் வெளிநாடு அப்படின்னாலே பெரிய விஷயம், வெளியூரே பெரிய விஷயம். கரெக்டாக பக்கத்தில் இருக்கிற ஒரு இதுக்கு போகிறது கூட பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ வெளியூர் வெளிநாடுங்கிறதெல்லாம் ஒரு க்ஷண நேரம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. உட்காந்து எல்லாமே ஆன்லைனில் உட்காந்திங்கன்னா டிக்கெட் புக் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி போயிட்டுருக்கோம்.
இந்த வெளியூரில் வெளிநாட்டு பிரயாணம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இப்போ இந்த நேரத்தில் உற்றார் உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பார். இப்போ நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் செலவுகளை கொடுத்தாலும் ஒரு வருமானத்தையும் கொடுக்கும், ஒரு முன்னேற்றத்தையும் கண்டிப்பாக கொடுக்கும். இந்த நேரத்தில் தந்தையார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். தந்தையார் மூலமாக உங்களுக்கு சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதான் சொன்னேன், பூர்வீக சொத்துக்கள் அதெல்லாம் உங்களுக்கு கைக்கு ஈஸியாக கிடைக்கும். பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம், செவ்வாய் பகவான் தான். செவ்வாய் பகவான் நவ கிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானை போய் வழிபாடு பண்ணுங்க. சிம்மராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை ஒரு பிடி துவரம்பருப்பு எடுத்துன்னு போங்க. துவரை தான் செவ்வாய்க்கு உகந்தது. துவரம்பருப்பு ஒரு பிடி, 1 கிலோ 1/2 கிலோ உங்களுக்கு நான் அதுக்கு தான் வசதியாக சொன்னேன். பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தரமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பிடி துவரம்பருப்பு எடுத்துன்னு போயிட்டு செவ்வாய் பகவானுக்கு வச்சுருங்க. அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் பண்ணினீங்களா, எப்போ பண்ணணும்னு கேட்குறீங்களா, செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க போகிறோம். ஒரே ஒரு நாள், டெய்லி நான் சொல்லலை, செவ்வாய்க்கிழமை மட்டும் பண்ணுங்க. சரியா? இந்த சின்ன பரிகாரம் பண்ணுறதுனால ரிஷபராசியில் 46 நாட்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு சுகாதிபதி, பாக்கியாதிபதி, அற்புதமான ஒரு திக்பலம் அடைந்து பிரமாதமான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அடித்தளம் இடுவார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.